வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கூடிய தலைப்பு பங்குச் சந்தைகளிலே டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, அது நமக்கு ஒரு உதவக்கூடிய நண்பன். எதை ட்ரெண்டை, அது பை ட்ரெண்டில் இருக்கா, செல் ட்ரெண்டில் இருக்கா, வாங்கி விற்கலாமா விற்று வாங்கலாமா என்பதனை சொல்லக்கூடியது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம எப்படி பணமாக வியாபாரமாக கன்வெர்ட் பண்ணி பணம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் இன்புட் இல்லையா. இதில் பணம் அது எப்படி ஜம்ப் ஆகுது, மேலே ஜம்ப் ஆச்சுன்னா பணம், கீழே ஜம்ப் ஆனாலும் பணம். ஸோ இதை தான் தியரட்டிக்கலே பார்க்கும்போது இது எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும் பொழுது அது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஏன்னா டெக்னிக்கல்ஸோட சந்தைகளில் நிறைய அதர் இன்புட்ஸ், எக்கனாமிக்கல் இன்புட், ஃபண்டமெண்டல் இன்புட், குளோபல் இன்புட் எல்லாமே அடங்கியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து நீங்கள் அதனுடைய அந்த பங்குனுடைய 15 வருஷத்து ட்ராக் ரெக்கார்டை வைத்து அதன் பிறகு நீங்கள் அதில் பண்ணால் தான் உங்களால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்னு சொல்லுவோம், அந்த கரெக்டாக பண்ண முடியும். அதாவது டெக்னிக்கல் இன்வெஸ்டர்ஸ் இதில் 2 விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று எதை என்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணணும். அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்டில் எந்த பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் நடிப்பாங்க. அதுபோல் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டைல் இன்ட்ராடேயா, ஸ்விங்கா, ஷார்ட் டேர்மா, மிட் டேர்மா, லாங் டேர்மா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். என்ட்ரி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டைலை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ளுக்குள்ளே போயிட்டு பண்ணும் பொழுது உங்களுடைய லாஸஸ் குறைவாக இருக்கக்கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணுது, அது ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையை தான் பண்ணுது. ஸோ அது ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிட்டர்மினேஷனை கொடுக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த பங்கை வாங்கி விற்கலாம், இல்லை நிஃப்டி இந்த இடத்துல நீங்கள் வாங்கி விற்கலாம், இல்லை இது விற்று வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ஸோ அதை என்ன பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி அது சரியாக இருக்கணும். நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடியில் தவறுதல் ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்க சந்தைகளில் பல லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக அந்த டெக்னிக்கல்ஸை வாங்கியிருக்காங்க. அதுக்குண்டான டெக்னிக்கல்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த சாஃப்ட்வேரை வாங்கி வச்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு நாள் அவங்களுடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் எண்ணங்களும் பார்த்திங்கன்னா சந்தைகளுக்கு ஒற்று வரலை. எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி சந்தைகள் இன்ட்ராடேயாக இருந்தால், இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா தான் உங்களுடைய லாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் சந்தைகளை ஒத்து உங்களுடைய விஷயங்கள் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் வச்சுங்களேன், உங்களுடைய டெசிஷன் சந்தைகளுக்கு ஒத்து இல்லை. இதை தான் என்ன சொல்லுவோம்னாக்க, சில பேசிக் வேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முதலீடுகளுக்கு உண்டான ஃபண்டமெண்டல்லையும் டெக்னிக்கல் இன்புட்டில் என்ன சொல்லுவோம்னாக்க, என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதுதான், அந்த ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் அந்த ட்ரெண்டில் உங்களால் விளையாட முடியும். இரண்டாவது, டோன்ட் லூஸ் யுவர் கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோலை ரிஸ்க் பண்ணிட்டோன்னா உங்களுடைய பணம் அதிகமாக விரயமாகாது. மூன்றாவது, மேனேஜ் யுவர் மணி. அது எப்படி பண்ணணும், அதிகமாக விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தவரையிலையும் டிட்டர்மின் த ட்ரெண்ட், அதுமாரி அது எப்போ சேஞ்ச் ஆகிறதோ அப்போ இம்மீடியட்டாக நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுமாரி என்டர் எ பொசிஷன், எக்ஸிட் எ பொசிஷன், இது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த அனாலிசிஸ் தவறுதலாக போகும்பொழுது அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவது, அதாவது அதுலேருந்து ஸ்கொயராக பண்ணி வெளில வருவதுதான் நல்லதே தவிர ஃபர்தராக அதில் ஆவரேஜ் அவுட் பண்ணக்கூடாது. வென் யூ ஆர் ரைட் அப்போ தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும்.
நீங்கள் தவறுதலாக இருந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நண்பர்களே, நாளைய தினம் நமது சிறப்பு பதிவிலே அடுத்த வாரம் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். எங்களுடன் தொடர்ந்து எங்களுடைய சந்திப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.